கவுண்டம்பாளையம் இந்த படம் ஒரு சாதி படமா அப்படின்னு கேட்டால் சாதி படம் தான். இதுவரைக்கும் நடிகராக இருந்த ரஞ்சித் இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சித். எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இயக்கி கவுண்டம்பாளையம் திரைப்படத்தோட ரிவ்யூ ஷோ இப்போ தான் பார்த்து முடித்தோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் திரையரங்களில் வெளியாக வேண்டியது. சில தியேட்டர்களில் படம் வெளியிட பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருதி படம் வந்து வெளியிட அவங்க அனுமதி தரலை. அதனால் இவங்க கோர்ட்டுக்கு போய் படத்தை வெளியிட ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு இப்போது நாளைக்கு இந்த படம் வந்து திரையரங்களில் வெளியாகுது. இது வந்து எதனால் இப்படி ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியல. இது வந்து தணிக்கை செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாளைக்கு தேட்டருக்கு வருது. இந்த படம் எங்கே வெளியாகுதோ அந்த திரையரங்களுக்கு நீங்கள் போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும், முதல் கோரிக்கை அது. அப்புறம் படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா 2020 வந்து நான் திரௌபதி திரைப்படம் பண்ணேன். ஸோ திரௌபதி திரைப்படமில் ராயபுரமில் நடந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாடக காதல்னு ஒரு விஷயம் வந்து அது மூலிமா எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, நான் வந்து தரவுகளோட சட்டத்தின் உதவியோடு அதை எப்படி எதிர்க்கணும், திருமண ரத்துன்னா என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ கவுண்டம்பாளையம் திரைப்படமும் அது மாதிரி நான் வட தமிழ்நாட்டில் நடக்கிற நாடக காதல் பற்றி பேசியிருந்தேன். அவர் வந்து கொங்கு பகுதியில் அவர் பார்த்து அவர் கேள்விப்பட்ட சம்பவங்களை தொகுத்து ரொம்ப கமர்ஷியலாக, திரௌபதி ரொம்ப ராவாக இருக்கும், இவர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக அவருக்கு இருக்க ஒரு பட்ஜெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருக்காரு. இதில் நிறைய பிரச்சனைகள் வந்தது காரணம் வந்து இவர் ஜாதி அடிப்படையில் படம் எடுத்திருக்காரு அப்படின்றது தான். நீங்கள் படம் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த படத்துலன்னு. இந்த படம் குறிப்பிட்ட எந்த மக்களையும் அடையாளப்படுத்துகிற மாதிரியான படம் கிடையாது. அது ஒரு அமைப்பு. எப்படி திரௌபதி படத்தில் நாங்கள் ஒரு அமைப்பை பற்றி இவங்க இந்த மாதிரி பெண்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் அவங்க வந்து வேற ஒரு அமைப்பு, அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை வந்து அவங்க மனசில் வச்சு அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக நாடக காதல்னா என்ன, ஒரு அதை சுற்றி என்ன நடக்குது, ஒரு ஒரு பெற்றவங்களை தாண்டி ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பொண்ணை வந்து எப்படி டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறது மூலயமா ஒரு பெரிய பல கோடிகளை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக அவர் ஸ்டைலில் ரொம்ப நீங்கள் சின்ன தம்பி படம் பார்த்த மாதிரி இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ இந்த படம் எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைகளை உருவாக்கிச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இது கொங்கு பகுதியில் நடக்கிற கதையாக இருந்தாலும் இதை தமிழகம் முழுக்க வெற்றி பெற வைக்க வேண்டிய பணி உங்களுக்கு இருக்குது மக்களுக்கு. ஸோ நீங்கள் தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்க போகிற முதல் நாள் காட்சியில் தான் அந்த படத்தோட தலைவிதி இருக்குது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் படம் பார்க்கணும். இந்த படம் பல இடங்களில் திரௌபதியில் பேசின விஷயங்களை தாண்டி ஒரு தெளிவான விழிப்புணர்வை சொல்லுது. ஸோ நிச்சயம் இந்த படம் அந்த வரிசையில் இருக்கும். மறக்காமல் திரையரங்குக்கு போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. கவுண்டம்பாளையத்தோட வெற்றி இந்த மாதிரியான படங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த படம் எங்களுக்கு இருக்கிறது சின்ன பட்ஜெட் தான். அதில் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. நிச்சயம் பண்ணுவீங்க நம்புகிறோம். ரஞ்சித் சார் அண்ட் அவங்களோட மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவுண்டம்பாளையம் படம் நாளைக்கு ரிலீஸ். மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். வணக்கம், நான் சோலையாறுமுகம். நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கியுள்ள படம் தான் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் இந்த படம் ஒரு சாதி படமா அப்படின்னு கேட்டால் சாதி படம் தான். தமிழ் சாதிகளுக்கான ஒரு படம். இந்த படம் காதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உண்மையான காதலை சொல்கின்ற படம்.
நாடக காதலோடைய ஆபத்தை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து சொல்கிற படம் தான் இந்த படம். சினிமாவில் வந்து பெரிய படம் சின்ன படங்கிறதா முக்கியம் இல்லை. மக்களுக்கான நல்ல படம் தரணும், அதுதான். மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற படம் நல்ல படம். அந்த வகையில் கவுண்டம்பாளையம் படம் மிக சிறந்த படம், மக்களுக்கான விஷயத்த பேசுகிற படம். இன்னொரு விஷயம், இங்கே வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களுடைய வலி குறித்து பேசினா அப்படி பேசுகிறவங்க பிற்போக்குவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே வந்து முன்னிறுத்துறாங்க. கிடையவே கிடையாது. தாய்மண், தாய்நாடு, தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ தாயை தான் நாம் வந்து போற்றுகிறோம், தாய் தான் குலதெய்வமாக நான் பார்க்குறோம். இந்த கலாச்சாரம் இங்கே இருக்கிற மனிதர்களுடைய அறம் எல்லாமே பெண்மையை போற்றுகின்ற, பெண்மையை தெய்வமாக வழிபடுகின்ற கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இங்கே இருக்கிற பொய்யான மனிதர்களுக்காக அல்லது அவங்களுடைய ஒரு சுயநல தேவைகளுக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, அரசியல் குறுக்கு வழி கட்டமைப்புக்காக நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் நம்ம பேசாமல் இருக்க முடியாது, படம் எடுக்காமல் இருக்க முடியாது. இங்கே என்னென்னா, இங்கே இப்போ வர சினிமாக்கள்லாம் நிறைய படைப்பாளர்கள்ன்ற பேரில் சினிமாவில் நிறைய பொறுக்கி காதலை பற்றி சொல்லிட்டாங்க. அதாவது ஹீரோ என்ன பண்ணுவார்னா, எந்த வேலை வெட்டியும் போக மாட்டார், முடி வெட்ட மாட்டார், கஞ்சா அடிப்பார், சாராயம் குடிப்பார், வெட்டுவார், கொலை செய்வார், ஜெயிலுக்கு போவார், ரவுடி ஆவார், டான் ஆவார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு புனிதமான காதல், மாஞ்சி மாஞ்சி அவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி, அவர் எத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் அவரை மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணுற மாதிரியான காதலை வந்து இங்கே நிறைய படைப்பாளர்கள் வந்து கட்டமைச்சிட்டு அவங்கெல்லாம் தன்னை வந்து ஒரு பெரிய படைப்பாளர்களாக அவங்க சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் எந்த பொண்ணும் அப்படி ஒரு பொறுக்கிய காதல் பண்ண மாட்டாங்க. அப்படியே காதல் பண்ணாலும் அந்த காதல் நல்ல காதலாக இருக்காது. இங்கே சொல்கிறாங்க இல்லையா, காதல்னாவே புனிதம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. மெச்சூர்டான காதல் தான் புனிதம். ஆர்வக்கோளாறில் நாடக காதல், பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுற காதல்லாம் நம்ம வந்து அது வந்து ஒரு புனித காதலாக நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஒரு மெசேஜை ரொம்ப வலிமையாக சினிமாவை மிக சரியாக மொழியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ரஞ்சித் அண்ணன் வந்து நம்ம வந்து நடிகராக நிறைய படம் பார்த்துருப்போம். சிந்து நதிப்பூ, மறுமலர்ச்சி, இன்னும் நிறைய படம் அவர் வந்து ஒரு நடிகராக நிரூபித்த படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவர் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு இயக்குனராக, மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு இயக்குனராக இந்த படம் மூலமாக அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு கவுண்டம்பாளையம்னாவே இது ரொம்ப சீரியஸான ஒரு மூவி நினைக்க வேணாம். எல்லா காட்சிகளுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. வசனங்கள் நிறைய இடத்துல கைத்தட்டல். நாங்கள் எல்லாமே நம்ம சினிமா சார்ந்தவங்க தான் படம் பார்த்தாலும் கூட நிறைய வசனங்களில் வந்து கைத்தட்டினோம். அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதையை, ஒரு காட்சியை, வசனங்களை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நடிகராக இருந்த ரஞ்சித் இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சித். எடுத்த கதையை செதுக்கியிருக்காங்க. ஒரு மனித தன்மையை, ஒரு தாய்மை, ஒரு பெண் என்றாலே ஒரு தாய், அந்த தாய் ஸ்தானத்துக்கு பெண்மையே அசிங்கப்படுத்துறீங்க, காதலை அசிங்கப்படுத்துறீங்க. இன்று சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு, எப்படி ரஞ்சித் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, எப்படி பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே அவருக்குள்ள ஒரு பெண் சக்தி அவருக்குள். இதை நீ சொல்லு, எதிர்காலத்தில் தமிழக பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நல்ல முறையில வாழ்க்கப்பட்டு எதிர்கால தமிழ் சந்ததிய நல்ல முறையில பண்றதுக்கு, பெண்களை நீ காப்பாத்துறதுக்கு தைரியமா படம் எடுன்னு அவருக்குள்ள வேற ஒரு சக்தியே புகுந்து அவர் ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி இருக்கு. கூட செந்தமிழ்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வர வேண்டியவர் பண்ணார், மிகப்பெரிய படம் பண்ணாரு. அவருடைய உழைப்பும் அதுல தெரியுது. ஏன்னா வசனங்கள்லாம் அப்படி தீயா பறக்குது. செகண்ட் ஹாஃப் பூரா ஒரு ஆக்ஷன் படம், ஒரு விஜயோட ஆக்ஷன் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெரிக்க விட்டுருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப். எச்சரிக்கை மணியை மிக சத்தமாக இந்தியா பூரா எதிரொலிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த மணி இந்தியா பூரா எதிரொலிக்கும். சாதியை பற்றி இனி சினிமாவில் சொல்லாதீர்கள், சொன்னா கௌரவமா சொல்லுங்க. ஏன்னா அதன் பின் ஒரு பெண் இருக்கிறார். சாதிங்கிறது சாதாரண இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணை காப்பாற்றுவதும் பெண்ணுக்கு கௌரவம் தருவதும் நம்மளுடைய ஆணின் கடமை அப்படிங்கிறத ஆணித்தரமா மிக விறுவிறுப்பா ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த படம் எடுத்த திரு ரஞ்சித் அவர்களையும் இதற்கு உதவி செஞ்ச தயாரிப்பாளர்களுக்கும், கூட இருந்து ஹெல்ப் பண்ண செந்தமிழ் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்களுக்கும், மொத்த டீமுக்கும்
மொத்த தமிழ் சினிமாவும் தலைவணங்க வேண்டும். வணக்கம். இப்போ தான் கவுண்டம்பாளையம் திரைப்படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரு மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் வந்து ரஞ்சித் சாருக்கு. அவரோட இயக்கத்தில் வந்த ஏற்கனவே வந்த பீஷ்மா படமாக இருக்கட்டும், இப்போ பார்த்த இந்த படமாக இருக்கட்டும், ஒரு இயக்கத்துக்கான ஒரு தனி முத்திரையை வந்து அவர் பதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு கதைக்களத்தை அழகாக அதை எடுத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும். அதாவது ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர் எதிரில் இருந்தாலும் அவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு விஷயம் அமையிறத ஒரு திரைக்கதையாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அது ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது இதுதான் முக்கியம் சினிமாவில். சினிமாவுன்னா ஒரு கதை என்பது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். ஒரு திரைப்படத்தை பார்க்க ஒருத்தர் உள்ளே வரும்போது அவர் சலனத்தோடையும் கவலையோடையும் வந்தால் அவரை நிம்மதியாக்கி அதை அனுப்பணும். நிம்மதியாக ஒருத்தர் உள்ளே வந்தால் அவரை வந்து சலனப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டையுமே செய்யக்கூடிய ஒரு கதைக்களம் இந்த படம். ரொம்ப அருமையான கருத்து. அதாவது பெண்மையை, அதாவது தாய்மையை முன்னிறுத்துகின்ற ஒரு மிக அழகாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் இப்போ என்னென்னா சமீபத்தில் பார்த்தீங்க சொன்னால் அரசியல் சினிமாவுக்குள்ள அரசியலும் மாறி மாறி போயிடுச்சு. இது ஒரு தனியாக ஒரு துறை சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்கிருந்த இந்த துறை வந்து இப்போ அரசியல் கலந்து, சாதி கலந்து, நிறைய வன்மம் கலந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான காட்சி பொருளாக மாறிடுச்சு. ஒரு விழாவில் கூட பட விழாவில் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய இயக்குனர் சொன்னார், போகிற போக்கில் புழுதியை கிளப்பிட்டு போயிடாதீங்க, பின்னால் வரவனுக்கு கண்ணு தெரியாது, அவங்களும் இதுதான் சரி அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் மிக தெளிவாக துணிச்சலோட இந்த படத்தில் மொத்தமாக நான் சொல்கிறது வந்து கதாபாத்திர தேர்வுகள். ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது கதையின் கதாபாத்திரமாக சொல்லும்போது அது வந்து கரெக்டான ஒரு நியாயத்தை அந்த கதைக்கு கற்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு மேலே நமக்கே வந்து ஒரு ஈடுபாடு வரும். அந்த கதாபாத்திர தேர்வு கதாநாயகியிலேருந்து இதில் நடித்த ஒவ்வொருவரும், அதாவது ஏமாற்றி திருமணம் செய்ய நினைக்கிற ஒரு கதாபாத்திரத்தை வர ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அப்படியே நம்மனா நம்ம கூட பழகிக்கிட்டே இருக்கிற ஒரு பழகிய மோகலை பார்க்குற மாதிரியான ஒரு தோரணையை வந்து ரொம்ப மிகைப்படுத்தாமல், ரொம்ப அதிகமான ஒரு மேக்கப்பாக தான் ஒப்பனையெல்லாம் போட்டு அவங்கள வந்து கொடூரமாலாம் காட்டாமல், இயல்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மக்களாக அப்படியே நம்ம கதை மாந்தர்களாக வந்து உழவு விட்டுருக்காரு இந்த படம் ஃபுல்லாக. முக்கியமாக இந்த படத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம், அண்ணன் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் எனக்கு தெரியும். இப்படி ஒரு அழகான வசனகர்த்தாவாக நான் முறையாக பார்க்குறேன். அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே உங்களை முதல்ல வந்து அடிபடும் போதோ இல்லை கீழே விழும்போதோ வெட்டும்போதோ அவங்கவுங்க சாதி பெறையோ எதையோ சொல்லி கத்துறதில்ல, அம்மா அப்படின்னு தான் கத்துறோம். அந்த அம்மா தான் நமக்கு எல்லாமே. அதை நினச்சி பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்த வந்த இந்த கவுண்டம்பாளையம் படம் உண்மையாகவே நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்குற நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படம் நாளைக்கு 9ஆம் தேதி தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. கட்டாயமாக இந்த படத்துக்கு உங்களுடைய பேர் ஆதரவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னென்னா, நான் சந்திக்கிற எத்தனையோ பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், இது எல்லாமே எனக்கு எவ்வளவு பெரிய துயராக இருந்தால் கூட உங்களுடைய அந்த அன்பும் ஆதரவு தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. ஏன்னா ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போதே பல பேர் போஸ்ட் அடிச்சிருந்தீங்க, எனக்கு வாழ்த்து சொல்லி எவ்வளோ பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பதிவுகள் போட்டீங்க. நான் போடுற ஒரு பதிவுகளையும் நீங்கள் எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சு இந்த படம் பாருங்கன்னு சொன்னீங்க. உங்களை எல்லாமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க நீங்கள். அது எனக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் அதெல்லாம் மீறி நான் இந்த படத்தை எப்படியாவது கட்டாயமாக பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு நீதிமன்றத்தின் துணையோடு ஒரு நல்ல படம் என்று மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு கொடுத்துருக்கிற அந்த சான்றிதழை அடிப்படையாக வச்சு இந்த படம் 9ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தெரியும், நான் நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்குன்னு எந்த பின்புலும் கிடையாது. என்னுடைய பெரிய பலமே நீங்கள் மட்டும்தான். கட்டாயமாக உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு பெரிய பலம். ஏன்னா இந்த தாய்மார்கள், ஒரு குடும்பங்கள், பெற்றோர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது ரொம்ப நல்ல படங்க. கட்டாயமாக இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் தியேட்டருக்கு வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பெரிய ஊடக சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுடைய உள்ளமும் மனசும் தான் எனக்கு ஊடகம். என்னை போன்ற இளைய கலைஞர்களுக்கு
உங்களை போன்ற மனசு தான் எனக்கு பெரிய சக்தியே. ஸோ கட்டாயமாக உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள், அண்ணன் தம்பியில் சொல்லுங்கள், சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்கள், தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போ எனக்கு இருக்கும். இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நிறையா இருந்தாலும் சரி, குறையா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணேன், நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டுவீங்கன்னு ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு வாழ்த்துக்களுக்காக, உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தங்கங்களே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 9ஆம் தேதி தியேட்டருக்கு கட்டாயம் உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் வந்து இந்த படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.